35ാவது ശ്ലോകം. ന ഏവം വിദഃ പുരുഷകാര ഉരുക്രമസ്യ പുംസാം തത് അംഘ്രിരജസാ ജിത ഷഡ്ഗുണാനാം ചിത്രം വിദൂരവിഗതഃ സകൃത് ആദദീത യൻ നാമധേയം അധുനാ സഹ ജഹാദി ബന്ധം. നൈവം വിദ പുരുഷകാര ഉരുക്രമസ്യ പുംസാം തദംഘ്രിരജസാ ജിതഷഡ്ഗുണാനാം ചിത്രം വിദൂരവിഗത സകൃദാദീത യന്നാമധേയമധുനാ സജഹാദി ബന്ധം. നൈവം വിദ പുരുഷകാര ഉരുക്രമസ്യ പുംസാം തദംഘ്രിരജസാ ജിതഷഡ്ഗുണാനാം ചിത്രം വിദൂരവിഗത സകൃദാദീത യന്നാമധേയമധുനാ സജഹാദി ബന്ധം. വിഷ്ണു ഭഗവാനോട് പാദധൂളികളാല് 6 இந்திரியங்களையும் ஜெயிச்ச பிரியவிரதன மாதிரி இருக்கிற ஒரு மகானுக்கு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்ய முடிஞ்சதுல எந்த ஒரு ஆச்சரியவும் கிடையாது. பகவானோடு திருநாமங்கள் ஒரு தடவையாதும் உச்சரிக்கிறதுக்கு சாதிச்சானா சண்டாளனாக்கும்னா கூடியும் அவன் சர்வ கர்மங்களிலிருந்து முக்தனாயிட்டு தீரறான். அப்படியாக்குமானா பிரியவிரதன மாதிரி இருக்கிற மகாத்மாக்களோட காரியத்தை சொல்லறதுக்கா வேணும். பிரியவிரதனோடு சரிதம் சொல்லிண்டு அந்த பிரியவிரதன் பகவான் பிரியவிரதனுக்கு சொன்ன வேலைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவൃத்தி மார்க்கத்துக்கு பிரவேசிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு பிரியவிரதனோடு மகிமைய எடுத்து சொல்லிண்டு அதுக்கப்புறமா பிரியவிரதனோடு அந்த நிவൃத்தி மார்க்க விஷயங்களை சொல்றார். ஏவம் விதஹா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற புருஷகார விஷ்ணு பகவானோடு அனுகிரகத்தால நன்னா கர்மங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கான ശരീരബലം മനോബലമെല്ലാം വന്നു ചേർന്ന കാരണത്താല് പ്രിയവ്രതനുക്ക് എല്ലാ വേലകളും ഈസിയായിട്ട് ചെയ്യறதுக்கு സാധിച്ചത്. ന ചിത്രം അതില് எந்த விதமான ஆச்சரியவும் இல்லை. பகவத் அனுகிரகம் இருந்தானா என்னவாக்கும் சாதிக்காம இருக்கும். பகவத் பக்தர்களுக்கு சாதிக்காத விஷயம்தான் என்னவாக்கும். பும்சாம் பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணற ஜீவாத்மாக்களுக்கு பகவத் பக்தர்களுக்கு சாதிக்காததாயிட்டு என்னவாக்கும் இருக்கு. உருக்கிரமஸ்யா வாமனமூர்த்தியான பகவானோடு வாமன அவதாரம் எடுத்த பகவான் மகாபலி கிட்டேந்து 14 லோகங்களும் தன்னோட 2 திருப்பாதங்களால அளந்தெடுத்துட்டு 3வது திருப்பாதம் அளக்கிறதுக்கு இடம் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே தன்னோட சிரசுல அந்த பாதத்தை வச்சுக்கிறதுக்கு சொன்ன மகாபலி அந்த மகாபலியோட சிரசுல திருப்பாதம் வச்சு மகாபலியோடு அகங்காரத்தை இல்லாம பண்ணி தேவேந்திரனுக்கு இந்திர பதவியை கொடுத்துட்டு விசிஷ்டமான அந்த பாதாள லோகத்துல இருக்கிற சுதலத்துல
வைகுண்டத்துல இருக்கிற மாதிரி சௌக்கியமாயிட்டு வாழறதுக்கு பகவான் மகாபலிய அனுகிரகிச்சார். இப்ப இருக்கிற வைவஸ்வத மன்வந்தரம் முடிஞ்சு அடுத்ததாயிட்டு வரப்போற 8வது மன்வந்தரத்துல, அதானது சூரிய சாவர்ணி மன்வந்தரத்துல தேவலோகத்துல இந்திரனாகலாம் அப்படின்னு மகாபலிக்கு அனுகிரகம் கொடுத்த வாமனமூர்த்தி, ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு குழந்தையோட ரூபத்துல இருக்கிற வாமனமூர்த்தியோட திருப்பாதம் சத்தியலோகம் வரைக்கும் நீண்டு போச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரியறதுக்கு சாதிக்கும். அப்படி இருக்கிற பெரிய கால் வைப்புகளோடு கூடின பகவானோடு திரிவிக்ரமனோடு உரு சொன்னா பெரிய உருக்கிரமன் அப்படின்னா பெரிய பாதங்களை வைக்கிறவன், பெரிய பெரிய மகத் பிரவൃத்திகளை எல்லாம் செய்யற தது அந்த பகவானோடு அங்கிரீரஜசாம் பாதத்தில் இருக்கிற தூளிய அந்த பொடிய சேவிச்ச காரணமாயிட்டு ஜித ஷட்குணானாம் காமக்ரோத மோகலோப மத மால்சரியங்களாயிருக்கிற 6 விகாரங்களை ஜெயிச்ச பும்சாம் பகவல் யாத்திரை நடத்துற ஜீவாத்மாக்களுக்கு ஞானேந்திரியங்களையும் மனசையும் அடக்கி நிறுத்துறதுக்கு சாதிச்சானா இந்த ஷட் விகாரங்கள் அடங்கி போகும். அப்படி இருக்கிற பக்தர்களான அந்த ஜீவாத்மாக்களுக்கு இந்திரியங்களையும் மனசையும் ஜெயிச்சு காமக்ரோதங்களாயிருக்கிற ஷட் விகாரங்கள் அடங்குற அந்த சிச்சுவேஷனில் இருக்கிற பக்தர்களுக்கு உண்டாகிற மகத்தான வீரசூர பராக்கிரமங்களில எந்த ஒரு ஆச்சரியவும் இல்லை அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி இங்க பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். பரம்பொருளிலேந்து ரொம்ப ரொம்ப நெகந்து பரம்பொருள்கிட்ட சேர்ந்து நிற்கிறதையாக்கும் சத்குணம் உண்டாகிறது. அப்போ பரம்பொருள்கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப நெகந்து விதூர விகதா ரஜோகுண தமோகுணங்களால முழுகி கிடக்கிற அஜ்ஞானிக்கு கூடியும் நாமதேயம் பகவானோடு திருநாமங்கள் அப்படிங்கிறது சகிருது. ஒரு தடவையாவதும் ஆததீதா உச்சரிக்கிறதுக்கு சாதிச்சானா, அப்படி செஞ்சானா, அப்படி இருக்கிறவன் சண்டாளனாக்கும்னா கூடியும் சகா அவன் அதுனா பந்தம் சர்வ கர்மங்களிலேந்தும் இருக்கிற பந்தத்தை ஜஹாதி விடுபட்டு முக்தனாகிறான். மகாத்மாக்களோட விஷயத்துல அப்படியாக்குமானா என்ன ஆச்சரியமாக்கும் உள்ளது. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரியவிரதனோட மகத்துவத்தை எடுத்து சொல்லறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சஹ ஏவம் அபரிமித பலபராக்கிரமஹ ஏகதாது தேவர்ஷி சரண அனுஷயன அனுபதித குணவிசர்க சம்சர்கேன அனிர்வ்ருதம் இவ ஆத்மனா மன்யமானஹ ஆத்மநிர்வேதஹ இதம் ஆஹா ச ஏவமபரிமித பலபராக்கிரம ஏகதாது தேவர்ஷி சரணானுசயனானுபதித குணவிசர்க சம்சர்கேன அனிர்வ்ருதமிவாத்மானாம் மன்யமான ஆத்மநிர்வேதமிதமாஹ ச ஏவமபரிமித பலபராக்கிரமஹ ஏகதாது தேவர்ஷி சரணானுஷயனானுபதித குணவிசர்க சம்சர்கேன அனிர்வ்ருதமிவாத்மானாம் அனிர்வ்ருதமிவாத்மனாம் மன்யமான ஆத்மநிர்வேத இதமாஹ.
அபரிமித பராக்கிரமசாலியான, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வீரசூர பராக்கிரமசாலியான பிரியவிரதன் ஒருக்கா இப்படி சிந்தனை பண்ணினார். ராஜர்ஷியான பிரியவிரதனாக்கும் சிந்தனை பண்ணினது தேவர்ஷியான நாரதனை சேவிச்சு அதனால வந்து சேர்ந்த ஆத்ம ஞானம். ராஜ்யபரணம் ഏറ്റെടുக்கிறதுக்கு முன்னால உண்டான ஆத்மஞானம், ராஜ்யபரணம் ഏറ്റെടുக்க வேண்டி வந்ததோடு கூடிட்டு மறந்து போயிட்டேனே அப்படின்னு அவரு நினைச்சார். அதுக்கப்புறமா இப்படி அவரு ஸ்வயம் சிந்தனை பண்ணினார். ராஜர்ஷியான பிரியவிரதன் பிரவൃத்தி மார்க்கத்தில் இருக்கிறத நிவൃத்தி மார்க்கம் സ്വീകരിக்கிறதுக்கான டைம் வந்து சேர்ந்தோன. எல்லாத்துக்கும் காலம் அப்படிங்கிறது அனுகூலமாயிட்டு வந்தாதான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும். காலம் அனுகூலமாயிட்டு வந்தோன ராஜ்யபரணம் സ്വീകരിக்கிறதுக்கு முன்னால நாரத மகர்ஷிட்டேந்து സ്വീകരിച്ച ஆத்மஞானம் இത്ര காலம் மறந்து போயிட்டேனே அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு வந்து சேர்ந்தது. அவரு ஸ்வயம் பலதும் சொல்லி சங்கடப்படுறதுக்கு ஆரம்பிச்சார். சஹா பிரியவிரதன் ஏவம் இப்படி அபரிமித பலபராக்கிரமஹ அன்லிமிட்டடான வீரசூர பராக்கிரமசாலியான ஆராலையும் ஜெயிக்கிறதுக்கு சாதிக்காத வீரசூர பராக்கிரமியான பிரியவிரதன் பகவான் அனுகிரகிச்சு கொடுத்த பலமாக்கும் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கும் அவரை ஜெயிக்கிறதுக்கு சாதிக்காது. பகவான் ஸ்வயம் அவருக்குள்ள பிரவேசனம் பண்ணி எல்லா விதமான பிரவൃத்திகளையும் செய்யவாக்கும் செஞ்சார். இங்க பிரியவிரதன் அப்படிங்கிறவருக்கு அந்த பலம் அப்படிங்கிறது உண்டாக்கினது பகவானாக்கும். அதனால பிரியவிரதனோட சக்தியை எடுத்து காட்டுறதுக்காயிட்டு சூரியனை பின்தொடர்ந்து சூரியனுக்கு ஈக்குவல் ஆயிட்டு சொர்ண ரதத்துல ஜோதிர்மயமான ரதத்துல 7 தடவை பூமியை சுற்றி பிரதட்சிணம் வச்சு ஒரிடத்திலையும் இருட்டு அப்படிங்கிறது இல்லாம பண்ணிண்டு அவரு வீரசூர மகத்துவ வேலைகள் எல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம 30வது கத்திய பாகத்துல பார்த்ததாக்கும். அவரோடு வீரசூர பராக்கிரமத்தால 7 சமுத்திரங்களையும் 7 பூகண்டங்களையும் அவர் உண்டாக்கி தீர்த்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதாக்கும் இங்க சொன்னது ஆராலையும் செய்ய முடியாத பலபராக்கிரமங்கள் எல்லாம் செஞ்ச அந்த பிரியவிரதன் அப்படின்னு. ஏகதாது ஒருக்கா ஆகட்டும் தேவர்ஷியான நாரத முனியோடு சரணம் திருப்பாதங்கள் அனுசயனம் சேவிச்சு அதனால அனுபதிதா கடச்ச அதனால வந்து சேர்ந்த உபதிதா அதனால வந்து சேர்ந்த ஆத்மஞானம் குணவிசர்க സംസർഗേണ രാജ്യ പദവിയോട് അറ്റാച്ച്മെന്റ് കാരണമായിട്ട് നാരദ മഹർഷിയോട് ഉപദേശത്തെ அந்த ஆத்மஞானத்தை தன்னோடதே ஆன அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவரு மறந்து போயிருந்தார் அப்படிங்கிறது அவருக்கு இப்போ ஞாபகம் வந்தது. பிரவൃத்தி மார்க்கத்துல என்னெல்லாம் கிடைச்சாலும் திருப்தி அப்படிங்கிறது உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாச்சு. 11 கோடி வருஷங்களாக்குமே அவரு இந்த பூமண்டலத்துல சக்கரவர்த்தி ஆயிட்டு வாழ்ந்தது பகவானோட அனுகிரகத்தால. நிவൃத்தி மார்க்க சௌக்கியம் பிரவೃத்தி மார்க்கத்துக்கு இல்லை அப்படிங்கிறத அவரு
தெரிஞ்சின்றார். என்னமோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு, திருப்தி அப்படிங்கிறது வரவே மாட்டேங்கிறது. ஆத்மனாம் தன்ன அனிர்விருதம் இவா, திருப்தி இல்லாதவன மாதிரி அவரு மன்யமான நினைச்சிட்டு என்ன செஞ்சிட்டும் மனசுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு ஆத்ம நிர்வேதகா, தனக்குள்ள விரக்தி பாவம் வந்து சேர்ந்துட்டு இதம் இப்படி ஆஹா சொன்னார், சுயம் சொன்னார், பலதும் சொல்லி புலம்பினார். 37வது गद्य भागम. अहो असाधु अनुष्ठितं यद् अभिनिवेशितः अहम इंद्रियैः अविद्यार्जित विषम विषया अंतकूपे तद् अलम अलम अमुष्याः वनितायाः विनोदमृगं मां दिक् दिक् इति गर्हयाः चकार. अहो असाध्वनुष्ठितं यदभिनिवेशितो अहम् इन्द्रियैः अविद्यार्जित विषम विषयांतकूपे तदलमलममुष्या वनिताया विनोदमृगं मां दिग् दिगिदि गर्हयाञ्चकार. கஷ்டம் கஷ்டம், நான் என்ன அபராதமாக்கும் செஞ்சேன்? இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு அஞ்ஞானத்தால உண்டான இந்த படுகுழியில விழுந்துட்டேனே. ஒரு பெண்மணியோடு கையில இருக்கிற விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கேனே இப்ப நான். கஷ்டம் கஷ்டம். அஹோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோட பிரவൃத்திகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் என்ன அபராதமாக்கும் செஞ்சேன்? என்னோட மனச பகவானில சேர்த்தி வைக்கிறதுக்கு பதிலாயிட்டு நான் இதா இந்த பிரகிருதியில என்னோட மனசை சேர்த்தி வச்சுட்டேனே. அசாது அனுஷ்டிதம், பிரகிருதி விஷயங்களில நான் லயிச்சு போயிட்டேனே. நசிக்க கூடினதான இந்த மாயா பிரகிருதியில நான் என்னோட மனசை சேர்த்தி வச்சு என்னோட வாழ்க்கைய பாழ் பண்ணிட்டேனே. நசிக்காத்ததான பரபிரம்மத்துல மனசை சேர்த்தி வைக்கிறதுக்கு எனக்கு சாதிக்கலையே. எது காரணம் என்ன அப்படின்னாக்கா, அகம் நான், இந்திரியைஹி அவித்யாரஜித விஷம விஷய அந்த கூபே, இந்திரியைஹி இந்திரியங்கள் கொண்டு வர அவித்யாரஜித பிரகிருதி விஷயங்களான விஷம விஷய அந்த கூபே, விஷயங்களான துரிதங்களான பாழும் கிணத்துல நான் பதிச்சிட்டேனே. பொட்ட கிணத்துல போய் விழுந்தேனே. அபினிவேஷிதா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கூடிட்டு தாற்பயத்தோடு கூடிட்டு போய் அந்த படுகுழியில போய் குதிச்சேனே. தது இந்த சம்சார சக்கரமா இருக்கிற வாழ்க்கை, பிரகிருதியுமாயிட்டு இருக்கிற அட்டாச்மெண்ட் இருக்கிற இந்த வாழ்க்கை அலம் போரும், அலம் போரும், போரும் போரும் எனக்கு இந்த வாழ்க்கை. அமுஷ்யாஹா, இவளோடு, வனிதாயாக என்னோடு மனைவியோடு கையில இருக்கிற கிரீடாமிருகம் விளையாட்டு பொம்மையாயிட்டு திறந்திருக்கேனே நான். இப்புறம் வானா இப்புறம் வரணும், அப்புறம் போனா அப்புறம் போனா, ஆட்ராராமா சாட்ராராமான்னு சொன்னானாக்கா ஆடவும் சாடவும் செய்யற விளையாட்டு பொம்மை மாதிரி ஆயிட்டேனே நான்.
பொம்மலாட்டத்துல பொம்மைகளை சரட பிடிச்சு இழுத்தானா எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆயிடுத்தே என்னோட வாழ்க்கை. கஷ்டம் கஷ்டம். வினோத மிருகம்மா, விளையாட்டு பொம்மையான என்ன நினைச்சு எனக்கு இப்போ கஷ்டம் தோணுறது. திக் திக், கஷ்டம் கஷ்டம் இது இப்படின்னு கர்ஹயாக சகாரா സ്വയം പരിതപിച്ചാർ പ്രിയവ്രതൻ. രാജകീയ வாழ்க்கையில விரக்தி வந்துடுத்து. இப்போ பிரியவிரதனுக்கு ஆத்மஞானம் கிடைச்சவனாக்கும் நான் அப்படிங்கிற போதம் இப்ப வந்தாச்சு. இந்த சொகுசான வாழ்க்கையில இருக்கும்போது ஆத்மஞானம் கிடைச்சவனாக்கும் நான் அப்படிங்கிற போதம் எனக்கு உண்டாகலையே. ஒன்னிலையும் ஒரு விதமான திருப்தி அப்படிங்கிறது இந்த 11 கோடி வருஷங்கள் ராஜாவாயிட்டு சக்கரவர்த்தி ஆயிட்டு இருந்துட்டும் எனக்கு கிடைக்கலையே. எனக்கு என்னவாக்கும் இப்படி எல்லாம் வந்து சேரறதுக்கு காரணம்? காலம் அப்படிங்கிறது நிவர்த்தி மார்க்கத்துக்கு அநியோஜ்யமாயிட்டு வந்தோனே அவருக்கு இப்படி சுயமாயிட்டு பலதும் தோணறதுக்கு ஆரம்பிச்சது. என்னோட ஜென்மத்தை நானிதா பாழாக்கி கலைஞ்சிட்டேனே கிருஷ்ணா. എത്ര വർഷങ്ങളാക്കും പ്രകൃതിയില ലയിച്ച് 11 കോടി വർഷങ്ങൾ പ്രകൃതിയില ലയിച്ച് ഭഗവാനെ സംബന്ധിച്ച ആത്മജ്ഞാനം கிடைச்சத மறந்து இந்த சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு முன்னால தேவர்ஷியான நாரதர்கிட்டேந்து ஆத்மஜானம் எனக்கு கிடைச்சிருந்தது. அதெல்லாம் இந்த சக்கரவர்த்தியானோன மறந்து போயிட்டேனே, ஆத்மஸ்வரூபத்தை மறந்து வாழ்ந்துட்டேனே. இனி எனக்கு அதுக்கு சாதிக்காது. போரும் இந்த பிரகிருதியில லயிச்சிருக்கிற இந்த வாழ்க்கை இந்திரியங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு ஒருபோதும் சாதிக்காது. என்ன செஞ்சானாலும் இந்த இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்கு சாதிக்காது. இത്ര കാലം 11 கோடி வருஷம் சக்கரவர்த்தி ஆயிட்டு வாழ்ந்துட்டும் எனக்கு இதா துக்கம் உண்டாகிறது, விரக்தி பாவம் வந்து சேருறது. ஆனந்தம் மட்டும் உண்டாகிறதுக்கு நிவர்த்தி மார்க்கத்தை நான் ஸ்வீகரிக்கவே செய்வேன் இப்படின்னு எல்லாம் பிரியவிரதன் நினைச்சார். 38வது गद्यभागम्. परदेवता प्रसादाद् अधिगत आत्म प्रत्य अवमर्शेन अनुप्रवृत्तेभ्यः पुत्रेभ्यः इमां यदा आदायं विभज्य भुक्तभोगां च महिषीं मृदगम् इव सह महाविभूतिम् अबहाय स्वयं निहित निर्वेदः हृदि गृहीत हरिविहार अनुभावः भगवतो नारदस्य पदवीं पुनः एव अनुससार. परदेवता प्रसादादिगत आत्मप्रत्यवमर्शेन अनुप्रवृत्तेभ्यः पुत्रेभ्यः इमां यदादायं विभज्य भुक्तभोगां च महिषीं मृदगमिव सह महाविभूतिमिव विभूतिमबहाय स्वयं निहित निर्वेदो हृदि गृहीत हरिविहार अनुभावो भगवतो नारदस्य पदवीं पुनरेव अनुससार. परदेवता प्रसादादिगदात्म प्रत्यवमर्शेनानुप्रवृत्तेभ्य पुत्रेभ्य इमां यदादायं विभज्य भुक्तभोगां च महिषीं मृदगमिव सह महाविभूतिमबहाय स्वयं निहित निर्वेदो
ഹൃദി ഗൃഹീത ഹരിവിഹാരാനുഭാവോ ഭഗവതോ നാരദസ്യ പദവേ പുനരേവാനുസസാര. പരദേവതാ പ്രസാദ, ഭഗവാനോട് കാരുണ്യത്താല്, ഉപാസനാമൂർത്തിയോട് அந்த അനുഗ്രഹത്താல அதிகத வந்து சேர்ந்த ஆத்ம பிரத்யவமர்ஷேன ஆத்மஞானத்தை தொடர்ந்து கடின பிரயத்னம் செஞ்சு ஆத்மஞானம் சித்திக்கிறதுக்காயிட்டு அவரு സ്വമേധയാ നിഹിത നിർവേദ ദൃഢബുദ്ധിയോട് കൂടിയിട്ട് ஞானமார்க்கமான அந்த சந்நியாசாசிரமம், அந்த வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിக்கிறதுக்கு முடிவு பண்ணினார். ஹிருதயத்துல கிரகீத സ്വീകരിച്ച ஹரிவிஹார பகவான் ஸ்ரீஹரியோடு திருவிளையாடல்கள், அதனால உண்டான அனுபாவகா பலவித பிரபாவங்கள் ஹிருதயத்துல நன்னா உറപ്പിച്ചിട്ടുണ്ട്. ഭഗവാനോട് തിരുവിളയാടലുകളാണ് സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരങ്ങളെ നന്നാ தெரிஞ்சுണ്ട്. ഭഗവത് പ്രേരണയാലയാക്കും ஆத்மஞானம் கிடைச்ச நான் மறுபடியும் இந்த பிரகிருதி விஷயங்களில லயிச்சு முழுகினேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அனுப்பிரவருத்தேபியா தன்னோடு சொல்படிக்கு பிரவர்த்திக்கிற புத்திரேபியா புத்திரர்களுக்காயிட்டு இமாம் இந்த பூமிய யதாதாயம் விபஜ்ய எப்படி வீதிச்சு கொடுக்கணுமோ அப்படி விபஜிச்சு பிரிச்சு கொடுத்துண்டு கிரமத்துல 7 ഭൂഖണ്ഡങ്ങളെ പുത്രர்களுக்கு പിരിച്ചു കൊടുത്തിണ്ട്. അവര് ഭുക്തഭോഗാം മഹിഷീംച ഇത്രകാലം സ്വന്തമായിട്ട് കൊണ്ടു നടന്ന ധർമ്മപത്നിയെയും மகாவிபூதியும் ராஜ்யம் அப்படிங்கிற அந்த லக்ஷ்மி தேவியையும் மிருதகம் இவ டெட் பாடி அப்படிங்கிற மாதிரி அபஹாய ഉപേക്ഷിച്ചിട്ട് പ്രിയവ്രതൻ ജ്ഞാനമാർഗത്തെ സ്വീകരിച്ചാർ. பகவதஹ பகவானோடு குணகணங்கள் இருக்கிற நாரதஸ்ய நாரத முனியோடு பதவி ஞான மார்க்கத்தை புனஹ மறுபடியும் புனஹ ஏவ மறுபடியுமே அப்படியே அனுசசார பின்தொடரவும் செஞ்சார். 11 கோடி வருஷங்களுக்கு முன்னால நாரதமுனி ஆத்மஞானம் உபதேசிச்சு கொடுத்ததாக்கும் பிரியவிரதனுக்கு. அதுக்கப்புறமாவாக்கும் அப்பாவான சுவாயம்புவ மனு சொன்னதாலையும் பிதாமகனான பிரம்மா ஆജ്ഞை பண்ணினதினாலையும் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினது பிரியவிரதன். இப்ப இதா மறுபடியும் எல்லாத்தையும் வேண்டான்னு வச்சுட்டு இதெல்லாம் அழியக்கூடிய விஷயங்களாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு வேண்டான்னு வச்சுட்டு பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவൃத்தி மார்க்கத்துக்கு மறுபடியும் தேவர்ஷியான அந்த நாரத முனியோடு ஞான மார்க்கத்தை பின்தொடர்ந்தார். മുപ്പത്തി 40, 41 ഇത് മൂന്നും ശ്ലോകങ്ങളാക്കും. ഇതിലെ ശ്രീശുക ബ്രഹ്മർഷി പരീക്ഷത്തുക്ക് ചൊല്ലറ ശ്ലോകങ്ങളാക്കും. 39வது ശ്ലോകത്തിലേந்து 41வது ശ്ലോകം വരയ്ക്കും. തസ്യ ഹ വാ ഏതേ ശ്ലോകാഹ. പ്രിയവ്രതനോട് മഹാത്മ്യം ശ്രീശുക ബ്രഹ്മർഷി 3 ശ്ലോകങ്ങളിലായിട്ട് ഷോർട്ടായിട്ട് പരീക്ഷத்துக்கு எடுத்து சொல்றார். அற்புத பராக்கிரமசாலியான அந்த பிரியவிரதனை சம்பந்திச்சு ஞானிகளெல்லாம் புகழ்த்தி பாடுற 3 ஸ்லோகங்களை நான் உனக்கு சொல்லித்தரேன் கேளு அப்படின்னு. 39வது ஸ்லோகம். பிரியவிரத கிருதம் கர்மா கஹ நு குர்யாது வினா
ഈശ്വരം യഹ നേമി നിമ്നൈഹി അകരോത് ഛായാം ഗ്നൻ സപ്തവാരിദീൻ പ്രിയവ്രതകൃതം കർമ്മ കോനു കുര്യാദ്വിനേശ്വരം യോ നേമി നിമ്നൈരകരോച്ഛായാം ഗ്നൻ സപ്തവാരിദീൻ. പ്രിയവ്രതൻ செஞ்சா மாதிரி செய்யறதுக்கு ஈஸ்வரன் அல்லாதக்கு வேற ஆருக்கும் சாதிக்கும். அவரு இருட்ட இல்லாம பண்ணவும் தேர் சக்கரங்களால 7 சமுத்திரங்களை உண்டாக்கவும் செஞ்சாரே. പ്രിയവ്രത കൃതം നാമ പ്രിയവ്രത കൃതം കർമ്മ പ്രിയവ്രതനാല ചെയ്യപ്പെട്ട പ്രവൃത്തികൾ. ഈശ്വരം വിന ഈശ്വരനല്ലാതക്ക് കഹ ആർക്കും അനുകുര്യാത് അതേമാതിരി ചെയ്യறதுக்கு സാധിക്കും. സാക്ഷാൽ ഭഗവാൻ மகாவிஷ்ணுவாக்கும் பிரியவிரதனுக்குள்ள புகுந்து பிரியவிரதனால இந்த வேலைகள் எல்லாம் செய்ய வச்சது. அதனால பிரியவிரதனோடு வேலைகளை செய்யறதுக்கு பகவானுக்கு அல்லாதக்கு வேற ஒருத்தருக்கும் சாத்தியமில்லை. யஹா பிரியவிரதன் சாயாம் க்னன் நிழல் அப்படிங்கறத இல்லாம பண்ணிட்டார். இருட்டு அப்படிங்கிற விஷயத்தையே இல்லாம பண்ணிட்டார். சூரியன் உதிக்கிறது அஸ்தமிக்கிறது, அந்த அஸ்தமனத்தை இல்லாம பண்ணிட்டார். அதனால இருட்டு அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இல்லாம பண்ணிட்டு நேமி ரத சக்கரங்களால நிம்னேகி பெரிய பள்ளம் உண்டாக்கிண்டு சப்த வாரிதீன் அகரோத் 7 சமுத்திரங்களை உண்டாக்கினாரே. ஈஸ்வர சக்தி பிரியவிரதனில பிரவேசனம் பண்ணி இந்த பிரவൃத்திகளை எல்லாம் செஞ்சது. பிரியவிரதன் செஞ்ச பிரவൃத்திகளை ஈஸ்வரன் அல்லாதக்கு வேற ஆருக்கும் செய்யறதுக்கு சாதிக்கும். ഇതാക്കും 1ാമത് ശ്ലോകം. 40ാമത് ശ്ലോകം. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு பிரியவிரதனோடு மகிமைய எடுத்து சொல்லற 2வது ஸ்லோகம். பூ சம்ஸ்தானம் கிருதம் ஏன சரித் கிரி வன ஆதிபிஹி சீமா ச பூத நிர்வృత్யை दीबे दीबे विभागशः भूसंस्थानं कृतं येन सरिद्गिरिवनादिभिः सीमाजभूतनिर्वृत्यै दीबे दीबे विभागशः. ഏഴു ദ്വീപുക്കും ഒരു അതിർത്തി நிச்சயிச்சார். இதுதான் லிமிட் அப்படின்னு நிச்சயிச்சார். ஓரோ தீபிலையும் நதிகள், பர்வதங்கள், வனங்கள் இதெல்லாம் உண்டாக்கி கொடுத்தார். உயிரினங்களுக்கு வாழறதுக்கு தேவையான வாசஸ்தானங்களை உண்டாக்கி கொடுத்தார். ஏனா பிரியவிரதனால தீபே தீபே ஒவ்வொரு பூகண்டங்களிலேயும் சரிது நதிகள், கிரி பர்வதங்கள், வன வனங்கள், ஆதிபிகி இப்படியெல்லாம் பலவிதமான விஷயங்கள் உண்டாக்கி கொடுக்கப்பட்டதே. பூத நிர்வൃത്യ சீமாஜ உயிரினங்களுக்கு வாழறதுக்கு தேவையான வாசஸ்தானங்களும் உண்டாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த தீபுகளுக்கு ஒரு அதிர்த்தியும் உண்டாக்கப்பட்டது. பூசம்ஸ்தானம் விபாகஷா கிருதம் 7 தீபுகளுக்கும் சீமா
அப்படிங்கிறது, அதிருப்தி அப்படிங்கிறது நிச்சயிச்சார். நாற்பத்தோராவது ஸ்லோகம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு பிரியவிரதனோட மகிமையை எடுத்து சொல்லுற 3வது ஸ்லோகம். பௌமம் திவ்யம் மானுஷம் ச மகித்வம் கர்மயோகஜம் யது சக்ரே நிரய ஔபம்யம் புருஷ அனுஜன பிரியஹ. பௌமம் திவ்யம் மானுஷம் ச மஹித்வம் கர்மயோகஜம் யச்சக்ரே நிரயௌபம்யம் புருஷானுஜன பிரியா. இப்படியெல்லாம் இருக்கிற மகாத்மியத்தோடு கூடின பிரியவிரதன் இந்த பிரபஞ்ச ஐஸ்வர்யவும் கர்மயோக வைபவமும் நரகதுல்யமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதெல்லாத்தையும் வேண்டான்னு உபேட்சிச்சார். நிரயம் அப்படின்னா நரகம், நிறைய ஔபம்யம் நரகத்துக்கு ஈக்குவலாயிட்டு சக்கரே செஞ்சார். பெரிய பெரிய மகாத்மியங்களோடு கூடின பிரியவிரதன் பௌமம் பாதாளத்தில் இருக்கிறதும், திவ்யம் தேவலோகத்தில் இருக்கிறதும், மானுஷம் மனுஷர்கள் எல்லாம் வாழற இந்த பூமியில இருக்கிறதுமான எல்லாவித கர்மயோகஜம் கர்மயோகத்தால உண்டான மகித்துவம் மகிமகளை எல்லாம், பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகங்கள், பூமிக்கு மேலே இருக்கிற 6 பரலோகங்கள், இப்படியெல்லாம் கூடி சேர்ந்ததாக்குமே 7-14 லோகமா இருக்கிற இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமும் கர்மயோக வைபவமும் அவர் இதுவரைக்கும் செஞ்சு கூட்டின கர்மங்களால இருக்கிற மகிமகளும் எல்லாம் நரகதுல்யமாயிட்டு நினைச்சு பிரபஞ்ச சௌக்கியங்கள், அதே மாதிரி அவரு உண்டாக்கி தீர்த்த கர்ம சௌக்கியங்கள் எல்லாத்தையும் வேண்டான்னு உபேட்சிச்சு பூமி சௌக்கியத்தையும் சொர்க்க சௌக்கியத்தையும் பாதாள சௌக்கியத்தையும் வேண்டான்னு வச்சுட்டு எல்லா விதமான லோக சௌக்கியத்தையும் நரகத்துக்கு ஈக்குவலாயிட்டு நினைச்சு வேண்டான்னு வச்சார். புருஷ அனுஜன பிரியஹா, பரம்பொருளோடு கூட எப்பவும் மனசு சேர்த்து வச்சிருக்கிற அந்த நாரதனோடு பிரியஹா, பிரிய சிஷ்யனான பிரியவிரதன் இப்படி பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவൃத்தி மார்க்கத்தை ஸ்வீகரிச்சார். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல பஞ்சம ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம் முடிவடைகிறது.